Taste the Daily. V.S. ராமன் சார் மக்கள் ஆட்சி மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு சார் சொல்றாரு. காசிநாத பாரதி சார் எதை வச்சு அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றாரு? எவ்வளோ அட்டூழியங்கள் நடக்குது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் அதிமுக ஆட்சியில் செய்த திட்டங்கள்லாம் அறிவிக்கிறாரு. ஆனால் மக்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத எதை வச்சு சொல்றீங்க? மக்கள் ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற மனதில் இருக்கிறாங்க. இந்த ஆட்சி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி தான் அவங்க ஆட்சி அமைச்சாங்க. இந்த ஆட்சி அமைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா முழுக்க திமுக இத்தனை ஆண்டு காலம் எத்தனை முறை ஆட்சியில் இருந்தாங்களோ அதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் கடந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் தமிழக மக்கள் சொல்லலா துயரங்கள். இன்றைக்கி மக்கள் மத்தியிலையோ அதாவது ஒரு சோசியல் மீடியாவோ அல்லது தனி ஒரு சாதாரண ஒரு மனிதரோ முகநூலில் கூட திமுக ஆட்சியை பற்றி ஏதாவது அவதூறான பிரச்சாரம் செய்தால் கூட அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு சிறை தள்ளக்கூடிய ஒரு ஹிட்லரான ஒரு நிலைப்பாடு இந்த ஆட்சி தள்ளப்பட்டுள்ளது. காரணம் என்னவென்றால் இந்த ஆட்சியினுடைய கலைஞருடைய நிர்வாகம் வேறு, ஸ்டாலின் அவர்கள் நிர்வாகத்தில் டோட்டலாகவே அவருடைய நிர்வாகம் அவரே இந்த நிர்வாகத்தை பார்க்கிறார் என்பது தெரியவில்லை. காரணம் என்றால் 4 ஆண்டு காலம் ஆட்சி அமைத்து கொண்டு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அதாவது கூடுதல் தலைமைச் செயலராக கேரளா உள்ள 4 IAS அதிகாரிகளை வைத்து அவர்கள் அரசுத்துறை அதிகாரியாக இருந்து கொண்டு PRO ரேஞ்சில் செயல்பட்டு உங்கள் தொகுதியில் முதல்வென்ற திட்டத்தின் மூலமாக மக்களை வசியம் செய்ய பார்க்கிறார்கள். காரணம் என்றால் கட்சிக்காரங்க மக்களை சந்திக்க முடியாது, சந்தித்தால் பிரச்சனை கொடுத்துட்டு வரோம் நாங்கள் தமிழக மக்களுக்குன்னு சொல்றாங்க. அதாவது அவரே சொல்லுவார், அதில் சீனி சக்கரை சித்தப்பா சீட்டில் எழுதி நக்கப்பா என்று இந்த சொல்லலாம். அதுபோல் இது சீட்டில் தான் எழுதி நக்கணும். காரணம் என்ன, இந்த ஆட்சி மீது யாரு குறை சொன்னாலும் திமுகவால் தாங்க முடியாது. இன்னைக்கு இந்த ஆட்சியில் இருக்கிற எந்த அமைச்சர்களாவது, நான் சவால் விடுறேன், இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த அமைச்சர்களாவது தங்களுடைய துறைகளை சார்ந்த, உதாரணத்துக்கு நீங்கள் வேளாண்மை துறையை எடுத்துக்கொள்ளுங்க, அல்லது ஊரக வளர்ச்சித்துறை எடுத்துக்கொள்ளுங்க, உள்ளாட்சித்துறை எடுத்துக்கொள்ளுங்க, கனிமவளத்துறை எடுத்துக்கொள்ளுங்க, PWO நெடுஞ்சாலைத்துறை, இப்படி பல்வேறு துறைகளில் அதாவது தொழிலாளர் நலத்துறையை கூட எடுத்துக்கொள்ளுங்க. எந்த துறையிலாவது அந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் அந்த துறையை வளம் பெருக்கினார்கள், நலன் கண்டார்கள். அந்த துறையில் வேலை செய்த அரசு துறை ஊழியர்களோ ஐயோ இந்த ஆட்சியில் தேனார் ஓடிது பாலர் ஓடிது என்று சொன்னால் ஒரு அரசு ஊழியரை சொல்லுங்கள், அல்லது சம்பந்தப்பட்ட மக்கள் நாங்கள் இந்த ஆட்சியால் பெனிஃபிட் அடைஞ்சோன்னு ஒரு மக்களை சொல்லுங்கள். இல்லை. ஆனால் இந்த ஆட்சியினுடைய ஒவ்வொரு துறை அமைச்சர்களும் தங்களுடைய மாமை மச்சான் குழந்தைனார் பாட்டிமார்களை வைத்துக்கொண்டு எப்படி கூட்டு குர்பானி அடிக்கலாம் என்ற நிலைப்பாடு தான் இந்த ஆட்சி உள்ளது. சரி, அப்ப திமுகவினுடைய தேர்தல் யுக்தி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேர்தல் எல்லா பக்கமே தேர்தல் உத்தி என்னன்னா அவங்களுக்கு என்ன விஷயம்னா எப்படியாவது எதிர்க்கட்சிகள் குழப்ப வேண்டும், எதிர்க்கட்சிகளிடையே பிளவு ஏற்படுத்த வேண்டும், இந்த பிளவின் மூலமாக மக்களை குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த பிளவும் குழப்பம் ஏற்படுத்தினால் நாம் திரும்பவும் மீன் பிடிக்கலாம் என்ற ஒரு நிலைப்பாடு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு 1974 எம்ஜிஆர் படம் நேற்று இன்று நாளைக்கு படம் வந்தது. அந்த படத்தில் ஐநாவரத்தில் ஒரு தனியார் தேட்டரில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த பாடல் வரிகள் என்னன்னா, தம்பி நான் படித்தன் காஞ்சியில் நேற்று ஒரு பாடல் வரி. அந்த பாடல் ஆளுங்கட்சி திமுக ஆட்சி எதிரான கருத்துக்கள் அதில் உள்ளது என்பதற்காக அந்த திரையரங்கத்தில் உள்ள ஸ்க்ரீனே கிழிச்சு தள்ளின காலகட்டங்கள் உண்டு. அதில் அந்த வரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வரி வரும், மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றேதான் என்று குறியாக இருந்தார்னு திமுக ஆட்சியுடைய அலங்குலத்தை பற்றி அன்றே பாடினார். ஆனால் அந்த பாட்டு வரிகள் கூட அவங்கள தாங்க முடியாமல் சினிமா தேட்டரை தியாகியவர்கள் இந்திய காலகட்டத்தில் விட்டு வைப்பார்களா? ஐயா வான்வழியை கூட விட்டு வைக்கல, ஊடகங்களை ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. சினிமா தேட்டரை கம்ப்ளீட்டாக 99% சினிமா தேட்டரை தமிழகத்தில் நான் சொல்ற படம் தான் நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு ஆக்கி விட்டார். தலைப்புக்குள்ள வருவோம். இப்போ தேர்தல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் முந்திக்கிட்டு போறது யாரு? மக்கள் மத்தியில் இடம் பிடித்திருக்கிறது யாரு? தேர்தல் நிலவரத்தை பொறுத்தவரையிலும் இன்று நெல்லை மாவட்டத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்துள்ளார். அமித்ஷா அவர்கள் அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பாஜக தலைவர்களும் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் எடப்பாடி அண்ணன் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஒற்றை இலக்கில் தான் நாம் பயணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு உள்ளது. காரணம் என்றால் ஒரு தேசிய தலைவர்கள் இந்த கருத்தை சொல்வது என்றால் உளவுத்துறை எந்த அளவுக்கு ரிசல்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்கு நீங்கள் யோசிக்கணும். ஸோ உளவுத்துறை ரிப்போர்ட், மாநில உளவுத்துறையும் மத்திய உளவுத்துறையும் சேர்ந்து இந்த ஆட்சிக்கு விரோதமாக திமுக ஆட்சிக்கு ஆப்போசிட்டாக மக்கள்
இருக்கின்றார்கள். இந்த மனநிலையில் தான் உள்ளார்கள். ஆகவே இதை ஓட்டு வாங்கி ஓட்டு வைக்கணும்னு காரணம் என்றால் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் எடப்பாடி அண்ணன் போறாருன்னா சாமானிய மக்கள், கட்சிக்காரர்கள் கூட விட்டுருங்க, சாமானிய மக்கள் வந்து சாரசியராக நின்று தன்னுடைய குறைகளை சொல்லுகின்றார்கள். அந்த குறைகளை சொல்லுகின்ற போதுதான் அவர் வந்து ஏன் இந்த அரசு இவ்வளவு மோசமான சூழ்நிலையா, அப்போ நீங்க மக்களுக்கு ஆட்சி அமைக்கலாம் இல்லைன்னா அவங்க ஒரே ஒரு குடும்பத்திற்காக. ஏன்னா ஒரு குடும்பம் என்பால் உங்களுக்கு பாருங்க கிட்டத்தட்ட 38 மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்களுடைய குடும்பம் எப்படிப்பட்ட பெரிய தனித்தனியாக இருக்கிற போது 234 சட்டமன்ற தொகுதியில் 234 மாவட்டம் அறிவிச்சா கூட அவங்களுக்கு பத்தாது. அந்த ரேஞ்சில் இன்னைக்கு இருக்குது. இதையெல்லாம் அண்ணன் எடப்பாடி அண்ணன் தெரிந்துதான் இன்று மக்களை சந்திக்கின்ற போது விவசாயிகள் கொதிக்கிறார்கள், மாம்பழ வியாபாரிகள் கொதிக்கின்றார்கள். எந்த வியாபாரிகளும் இன்னைக்கு நிம்மதியாக இல்லை, எந்த தொழிலும் நடத்த முடியல. தமிழ்நாட்டு முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் அது எங்கள் ஆட்சியில் திராவிட மாடல் ஆட்சி வளர்ந்து எந்த வளர்ச்சியும் கிடையாதுங்க. உங்க ஒரே அதுதான் என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா, இப்போ எதிர்க்கட்சி தலைவர் வந்து 37வது நாளா இப்போ பிரச்சாரம் மேற்கொண்டு வராரு. பிளஸ் வந்து 125வது தொகுதி கிட்ட அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்றாரு, 4ஆம் கட்ட சுற்று எழுச்சி பயணத்தையும் மேற்கொள்றாரு. அதுக்கு பதிலா வந்து மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றிருக்காங்களா இல்லையா? ஏன் இப்போ வந்து இந்த 4.5 ஆண்டுகள் கழித்து இந்த பிரச்சாரத்தை பார்த்து அவங்க பயந்துட்டாங்களா அப்படின்னு நான் கேட்கிறேன். இந்த பிரச்சாரத்தை பார்த்து அவங்க பயந்து தான் இருக்கிறாங்க. எந்த இது கிடையாது, ஆனால் பயந்து இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் காரணம்னா இன்று திமுகவுடைய கட்சி நிர்வாகிகளோ உள்ளாட்சி பிரதிநிதிகளோ மக்களை சந்திக்க முடியவில்லை. காரணம் என்றால் இன்னைக்கு அதுக்கு உதாரணம் தமிழ்நாட்டில் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினவங்களுக்கு அந்த வலி எப்படிப்பட்ட வலி என்பது அந்த வீடை கட்டுற மக்களுக்கு தெரியும். ஒரு கடைகளுக்கு லைசன்ஸ் வாங்க போனால் அந்த மாநகராட்சியில் என்ன வாங்குறான்னு அந்த கடை வியாபாரிகளுக்கு தெரியும். இப்படி ஒரு ட்ரேட் லைசன்ஸ் வாங்க போனால் அந்த லைசன்ஸ் வாங்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா உள்ளாட்சித்துறையில் பிறப்பு இறப்பு சான்றிதழ் வாங்க போனால் கூட குறைந்தபட்சம் 2000 ரூபாய் அழுது கொடுத்தால்தான் அங்கு அவர்கள் கொடுக்க வேண்டியது கொடுத்தால்தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இந்த 2 ஆட்சிகளையும் மக்கள் பார்த்திருக்காங்க. 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியும் பார்த்திருக்காங்க, இப்போ 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியும் பார்த்திருக்காங்க. மக்கள் வந்து எதை மனசுல வச்சிருக்காங்க, எந்த ஆட்சி வந்து அவங்களுக்கு நல்லதை கொடுத்திருக்கு? மக்களுடைய மனநிலை என்னவென்றால் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரை கிராமப்புறங்களில் உள்ள மக்களுடைய மனநிலை என்னன்னா, அதைத்தாரேன் இதைத்தாரேன்னு சொன்னாங்களே, இந்த அரசு இவ்வளோ மோசமான சூழ்நிலைகள். தாலிக்கு தங்கன்போது 4 கிராம் தங்கம் ஜெயலலிதா அம்மா காலத்துலேருந்து அது இருந்தது. அந்த இன்னைக்கு ஒரு கிராம் வந்து 10,000 நெருங்குது. 40,000 ஒரு ஏழை குடும்பத்தில் வரும். எதுவுமே இல்லையே. முழுக்க சினிமா படத்துக்கு புதுசாக ஒரு 3 எழுத்து பேரில் வச்சு போட்டது மாதிரி புதுசாக ஒன்றுமே இல்லாத திட்டங்களை கொண்டாந்து பெரிய ட்ராமா நடத்தி தன் கட்சிக்காரங்களை குளிர்விக்கிறதுக்கான மனநிலை தான் உள்ள தவிர்த்து சாமானிய மக்களுக்கு இந்த ஆட்சியினரால் எந்த பயனும் கிடையாது. மக்கள் வந்து இவங்களை கண்டு பயப்படுறாங்க சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்களா சாதாரண வார்டு மெம்பராக கண்டாலும் கூட மக்கள் அவங்களை கண்டு பயப்படுறாங்க. என்ன நடக்குமோ எது நடக்குமோ காணா ஆட்சியும் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு மக்களை கரும்பு தக்க மாதிரி பிழிந்தெடுக்கலாம் என்ற நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் பிழிந்து எடுத்து விட்டார்கள். காரணம் எல்லா பொருளும் விலையாத்தியாச்சு. இன்னைக்கு விலையாத்தே வரல. இன்னைக்கு பள்ளிப்பாளையம் என்பது கிட்டிப்பாளையம் ஆகி போச்சு. கிட்டிப்பாளையம் போய் இப்போனா கல்லீரல் பாளையம் ஆகி போச்சு. நாட்டில் ஏதாவது நினைக்க பாருங்க, உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில் போனால் அவன் ஒரு சில கிட்னியாக பிடுங்குறான், இன்னொருத்தன் கல்லீரலை பிடுங்குறான். அப்போ இது என்னங்க தமிழ்நாடு இந்தியாவில் எந்த மாதிரி எப்படி இருக்காங்க சொல்லுங்க. அப்போ மனிதனுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது, மக்களுக்கு எந்த பாதுகாப்பு? குழந்தைய கூட நீங்கள் விட்டு வைக்காத ஒரு காலகட்டங்களில் சட்டம் எப்படி சந்திச்சிருக்கின்றதா இல்லையா? காரணம் ஆட்சி அதிகாரம். அந்த ஆட்சியில் அவர்களுடைய சம்பந்தம் இல்லாமையா கிட்னி எடுத்துட்டாங்க. அதாவது 4 ஆண்டு காலமாக நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையத்தில் தறித்தொழில் அங்கே நடத்துகின்றார்கள். தறித்தொழிலில் சரியான அந்த லேபர் அமைச்சர்களோ துறை சார்ந்த அமைச்சர்களோ எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப அந்த மக்கள் முன் வந்து கிட்னியை கொடுக்குறாங்க. கிட்னி போதும் கிட்னி அவங்க விலைக்கு வந்து இவங்க இப்ப கல்லீரலை கூட வியாபாரம் பண்றக்கூடிய திருடி எடுக்கிறாங்கன்னா இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? ஏன்னா இன்னைக்கு அரசு மருத்துவமனைகளை முதலமைச்சரே போற கிடையாது, அமைச்சரே போற கிடையாது. ஆனால் தனியார் மருத்துவமனை எல்லாமே ஆட்சி அதிகாரம் உள்ளவர்கள் கையில தான் உள்ளது. எல்லாம் குறைபாடுகளோட தான் இருக்குன்னு சொல்றீங்க. புரிஞ்சுக்கிறேன். நன்றி சார். மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்காங்களா? நிச்சயமாக மக்கள் மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். இன்று நெல்லையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசுகின்ற போது ஜஸ்ட் இப்ப பேசுகின்ற போது தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியில் பல அமைச்சர்கள் சிறை சென்றுள்ளார்கள். ஆகவே சிறையில் சென்று வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஆட்சி நீடிக்கலாமா என்ற கேள்வி இப்ப இன்னைக்கு எழுப்பியிருக்காருங்க. சரி. அதே போல இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒன்று மக்கள் ஒரு புறம் எதிர்ப்பு, இரண்டாவது அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அத்தனை தொழிற்சங்கமும் டோட்டலாக அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா கல்வியும் மருத்துவமும் 2 கண்கள் சொன்னதான் முதலமைச்சர் ஸ்டாலின்.
இன்னைக்கு கல்வித்துறையினுடைய நிலைப்பாடு கேவலமான ஒரு நிலைப்பாடு இருக்குது. அவங்க அந்த பகுதி நேர ஆசிரியர்களுடைய பிரச்சனை இருக்குது. அரசு மருத்துவமனை கலைஞர் போட்ட அரசாணை எண் 354 இன்னும் நிறைவேற்றவில்லை. கொரோனாவில் இறந்து போன 15 டாக்டர் குடும்பத்துக்கு எதுவுமே செய்யலை. டாக்டர் விவேகானந்தன் குடும்பத்துக்கு எதுவுமே செய்யலை. இன்னைக்கு பத்திரப்பதிவு துறையில் அண்ணன் சொன்னார். இன்னைக்கு பத்திரப்பதிவு துறையில் பார்த்தீங்கன்னா 1994 ஜியோ நம்பர் 10 அந்த 10ல் என்ன சொல்கிறாங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு மேலே சீனியாரிட்டி பிரகாரம் ஏபிசி கிரேடு வாரியாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதே அரசு நம்முடைய இந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 4/8/2022 அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரியாக இருந்த இறையன்பு அவர்கள் ஜிஓஎன் அரசாணை எண் 81 என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரு பத்திரப்பதிவு துறையில் பணியாற்றக்கூடிய அது ஊழியர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை செக்கினால மாட்டினாலும் அவங்களுக்கு 1 ஆண்டுக்குள்ள விசாரணை பண்ணி கிளியர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஒழுங்கு நடவடிக்கை என்றால் 6 மாதத்தில் விசாரணை பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? கடந்த அதிமுக ஆட்சியில் உள்ள அந்த பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளை பழி வாங்குவதற்காக 160 to 200 அதிகாரிகளை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டிலுக்கு 550க்கு மேற்பட்ட பத்திரப்பதிவு அலுவலகங்களில் உதவியாளர்களை வைத்து முழுக்க 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 கொள்ளை அடிக்கின்றார்கள். 50 லட்சம் 60 லட்சம் வரைக்கும் ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபரும் காசை வாங்கிக்கிட்டு இன்னைக்கு பத்திரப்பதிவுத்துறை கேள்விக்குறியான ஒரு நிலைப்பாடு உள்ளது என்றால் இந்த ஆட்சியில் நீங்கள் மக்களையும் விட்டு வைக்கவில்லை, நீங்கள் அரசு அரசு இயந்திரங்களையும் விட்டு வைக்கவில்லை என்பது நிலைப்பாடு.